அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நடைபாதை தொடர்பாக மக்கள் சண்டையிட்டு கொண்டிருந்ததை கவனித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 முழங்கள் அளவிற்கு போக்குவரத்திற்குரிய பொது பாதையாக நிலத்தை விட்டுவிட வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2473. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, போக்குவரத்திற்கு பாதையை விட்டுவிட வேண்டும் என்ற அளவிற்கு சமூக அக்கறையோடு உயர்ந்த ஒரு வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இன்றைய தலைவர்கள் மக்கள் எப்படி போனால் என்ன, நாங்கள் வளமாகவும் நலமாகவும் இருந்தால் போதும் என்று எண்ணுகிறார்கள். இவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒப்பிடவே முடியாத உயர்ந்த உன்னத தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, வெறும் 7 முழங்களை பொது போக்குவரத்து பாதையாக விடச் சொன்னார்களே, அதை வைத்து என்ன செய்ய முடியும் என்று சிலர் தவறான கேள்விகளை எழுப்பலாம். அன்பானவர்களே, இன்று இருக்கக்கூடிய அளவிற்கு அகலமான வாகனங்கள் அன்று இல்லை. ஒட்டகம், குதிரை, கோவேறு கழுதை அல்லது மக்கள் நடந்து செல்வதற்கு தேவையான பாதை, இவற்றை பொறுத்தவரை 7 முழம் அளவிலான பாதை என்பது போதுமானது. அந்த அடிப்படையிலேயே நபிகளார் அவ்வாறு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். புரிந்து கொண்டால் குழப்பம் இல்லை. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.